ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான, அதாவது எலும்புக்கு வலுவு தரக்கூடிய ஒரு டேஸ்டியான உளுத்தம் பருப்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நார்மலாகவே உட்காந்துட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக பேக் பெயின் ப்ராப்ளம் வரும். அந்த பேக் போனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறத இந்த உளுத்தம் பருப்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் உடைச்ச உளுத்தம் பருப்பை எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முழு உளுந்தை கூட எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம். உளுந்தை நான் ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். 1 hour ஊறின பிறகு பார்த்திங்கன்னா அந்த உளுந்து நல்லா பெருசாக இருக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நைஸாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து கரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 liter வாட்டர் எடுத்திருக்கேன். நல்லா ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உளுந்து கஞ்சி காய ஃபுல்லாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் 1/2 liter நீங்கள் மேலே வேணால் கூட 3/4 liter கூட ஊற்றிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ எதுவும் கரைச்சாச்சு. இப்போ அடுத்தது இதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 ஏலக்காய், அப்புறம் துருவின தேங்காய், நீங்கள் வேணால் தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது சுகர், உங்களுக்கு எந்த நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் சுகர் வேணுனாலும் அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சதை எடுத்து கஞ்சி காய்ச்ச ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உளுந்து கொஞ்சம் கெட்டியாக ஆட்டோமேட்டிக்காக அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ திக்கான வெசல் நீங்கள் எடுத்திருந்தாலும் அது கண்டிப்பாக அடியில் பிடிக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். உளுந்து இப்போ கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாதியாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சுகர் எடுத்திருக்கேன். சுகர் நான் 1 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உளுத்தங்கஞ்சிக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் எவ்வளோ ஆட் பண்ணாலும் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு டைம் சுகரை கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்தது நான் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும் சுகர் போட்டதுனால. இந்த தேங்காயோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறீங்க, நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இனிமேட்டு தான் ரொம்ப டக்குன்னு அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டே இருங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 5 minutes மட்டும் கிண்டி விட்டால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ அடுத்தது ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் ஸ்மெல்லுக்காக தான் போடுறதுனால நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் கூட போதும். இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க, போதும். அவ்வளோதான், இறக்குற பதம் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி 3/4 liter வாட்டர் வச்சுக்காங்க. அவ்வளோதான், உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் வீக்லி 2 times குடிச்சு பாருங்கள். இது உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் உங்களுக்கு உடம்பு சூட்டையும் இது குறைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.